தான் உலகம் என்று அறியாத முருகனை ஞான பண்டிதன் என்று நாம் அழைக்கின்றோம். அது ஏன்? எலிக்கு வாகனம் இது விநாயகருக்கு வாகனம் என்னம்மா? எலி. முருகருக்கு வாகனம் என்ன? மயில். மயில் என்றது என்ன பண்ணும்? பறக்கும் இல்லையா? அதனுடைய நிறம் என்ன? நீலம். அப்போ உன்னுடைய மூச்சு நிறம் என்ன? நீலம். அப்போ இந்த மூச்சாகப்பட்டது பறக்கக்கூடியது. அதனால இந்த முருகன்ன்றது மூச்சு. விநாயகர்ன்றது அம்பாளுக்கு பாதுகாப்பா மூலாதாரத்தில் இருக்குது. அந்த மூலாதாரத்தில் எலி மேலே பிள்ளையார் உட்காந்தா என்ன ஆகும்? எலி நிற்குமா? நசுங்கி பாழா போடும். அது ஏன் எலி வச்சுக்குதுன்னா முதுகு தண்டு வழியாக ஊறி போகும். அதை உணர முடியும் முன்னால். அது யோகத்தில் அது ஊறி போயிடுச்சுன்னா எங்கே போகும்? வெளியே போகுமா? வெளியே போகாது. அது சிவத்தை சுற்றிக்கின்னு ஆன்மாவை சுற்றிக்கின்னு வந்து திருப்பி மூலாதாரத்துக்கு. அதனால் அது தாயும் தந்தை, தாய் வந்து கூடவே இருக்குது பக்கத்துலேயே. அதனால் அது தாயும் தந்தையும் சுற்றுச்சு உடலுக்குள்ளவே. இந்த மூச்சாகப்பட்டது உலகத்தையே சுற்றுது. அதனால் அது வந்து ஞான பண்டிதன். அதனால் தாய் தப்புன்னு அது அறியல அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அதனால் எப்பவுமே எந்த உண்மையும் நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும். எல்லா கடவுளும் ஒரு நிறம் வச்சிருக்கும். திருமால ஒரு நிறம் வச்சிருக்கும் இல்லையா? எல்லா கடவுளும் ஒரே மாதிரி கலர் இருக்கும். ஆனால் திருமால் மட்டும் ப்ளூவாக வச்சிருக்கும். ஏன் அதை ப்ளூவாக வச்சுக்குதுன்னா அதுதான் திருப்பா கடல். திருப்பான்னா திருன்னா 3, கடல்னா வயிறு. இந்த வயிற்றுல தான் காற்று உருவாகுது. அதனால் அந்த குடல் தான் பாம்பு. பாம்பு மேலே திருமால் பத்துங்கிற மாதிரி அந்த மூச்சாகப்பட்டது நீளம். அதனால் திருமாலினுடைய நிறம் நீளம். இதெல்லாம் புரியாமல் நான் திருமாலை கும்பிட்டேன் பெருமாளை கும்பிட்டேன்னு சுற்றிக்கின்னு இருந்தால் ஒரு பயனும் கிடையாது. அது தன்னையே தான் ஏமாற்றிக்கிற கதையாக போயிடுது. அதனால் இந்த உண்மையெல்லாம் அறியணும். மகான்கள் எதையுமே பொய்யோ புரட்டோ பொழப்புக்கோ அவங்க வரல. அவங்க வந்து இந்த மக்களோட உறவாடி வாழலை. மக்களை விட்டு தனித்து வாழ்ந்தாங்க. ஆனால் மக்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் எழுதி வச்சுட்டு போனாங்க. இப்போ கூட எனக்கு நிறைய போனுங்க வருது. நீங்கள் என்ன ஞானத்தெல்லாம் போட்டு நடுரோட்டில் உடைக்கிறீங்கன்னு. மகான்கள் எதுக்கு எழுதி வச்சாங்க? நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே எழுதி வச்சாங்க. ஆனால் அது உனக்கு புரியல. புரியாதால நீ 4 பேர்கிட்ட சொல்ல முடியல. எனக்கு புரிஞ்சது சொல்லின்னுக்குறேன். அதை பார்த்து நீ ஏன் வயிறு எறிகிற? சொல்லு. ஞானம்ன்றது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நீ மட்டும் தெரிஞ்சுக்கணுமா? நீ மட்டும் வாழணுமா கடவுள்கிட்ட? மற்றவங்களாம் வாழ வேணவா? சொல்லு. ராமானுஜர் திருக்கோட்டி நம்பிக்கிட்ட உபதேசம் போய் வாங்குறாரு. சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழி எனக்கு சொல்லு, அந்த உபதேசத்தை பண்ணு அப்படின்னு ராமானுஜர் சொல்கிறார். திருக்கோட்டி நம்பி சொல்கிறாரு, உனக்கு அதெல்லாம் வானா நீ போடாப்பான்னு தெத்திடுறாரு. 1 முறை 2 முறை 3 முறையும் போய் நிற்கிறாரு அவர்கிட்ட. அப்போ அவர் சொல்கிறார், இவன்னா சனி விடவே மாட்டேன்றானே அப்படின்ட்டு அந்த சொர்க்கத்துக்கு போகிற வழியை அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு. யாருக்கு? ராமானுஜருக்கு. இன்றைக்கி 1000 வருஷம் ஆச்சு ராமானுஜர் வாழ்ந்தார். அந்த சொர்க்கத்துக்கு போகிற வழியை அவருக்கு சொன்ன உடனே அவர் தெரிஞ்சுக்கணுன்னு அவர் ஆசைப்பட்டது என்ன தெரியுமா? ஸ்ரீபெரும்புதூர் கோபுரத்து மேலே ஏறிக்கின்னு உலக மக்களை கூப்பிடுறாரு. எல்லா மக்களும் வாங்க, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நான் வழி சொல்கிறேன் அப்படின்றாரு. அப்போ அவர் கூட இருக்கிறவர் சொல்கிறாரு, குரு உனக்கு என்ன சொன்னார்? யாருக்குமே நீ சொல்லக்கூடாது, சொன்னால் உன் தலை வெடிச்சு போடுன்னு சொன்னார். நீ உலகத்துக்கு சொல்றிய அப்படின்னு சொல்லும்போது ராமானுஜர் சொல்கிறாரு, உலகமே சொர்க்கத்துக்கு போட்டோம், நான் ஒண்டி நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்றார். அவன் தான் மகான். அவன் தான்மா மகானு. உலகம் வாழணும், தான் அழிஞ்சாலும் பரவாயில்ல நினச்சாம்பார். அவன் தான் மகானு. ஆனால் உலகத்துக்கு எதுவுமே தெரியக்கூடாது, நான் மட்டும் அறிவாளி ஆகணும், நான் மட்டும் வாழணும், முட்டாள், சுயநலவாதி இல்லையா? அதனால தான் மகான்கள் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் எடுத்து சொல்லிக்கணும் இருக்கிறேன். என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. நான் யாருக்கும் கட்டுப்படுறவனும் கிடையாது, கடவுளை தவிர. அதனால் உண்மை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்லிங்க இல்லையா? வள்ளுவர் சொல்கிறாரு, வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடும். ஒரு துன்பம் உனக்கு வரப்போகுது, வரத்துக்கு முன்னே உன்னை காப்பாற்றுது இல்லையா? இதோ அவர் சொல்லிட்டு போனார். இது சொல்கிறதுக்கு அவர் ஒன்று எனக்கு தெரியாதா? அவர் அதை சொல்லலை. இதை தான் புரிஞ்சுக்கணும்.
ஒரு பஸ்ஸில் போய் ஏற போகிற, சாமி பஸ்ஸை கவுத்தியா நேரம் சேர்த்தேன்னு கேட்டு டிரைவர்கிட்ட. இது சரி ஏறிக்கின்னு பிறகு கவுத்துட்டாருன்னா என்ன பண்ணுவா? வருமானு காப்பியா சொல்லு. ஃப்ளைட்டில் ஏறிக்கிறான், கொஞ்சன்னு வந்து இறங்கிடலாம் 2 ஹவரில் நீட்டு இங்கிலாந்துலேருந்து. ஃப்ளைட்டில் ஏறும்போது சொல்லுவா, கேட்பாரா ஃப்ளைட் டிரைவரை போய், சாமி போவையா நேரம் மேலே கொளுத்திடுவியான்ட்டு? இது வருமானு காவாதவனா? அது இல்லை. மகான் சொன்னவன் மனிதன் கிடையாது. வள்ளுவன் வந்து மனிதன் கிடையாது, ஒரு மகான். வள்ளுவன் சொல்கிறான், டேய் நீ பிறந்தது உலகத்தில் நிஜம், அதே நேரத்தில் இதை பொய்ன்னு நீ முன்னால் சொல்ல முடியாது, அதே நேரத்தில் நீ போகிறதும் நிஜம். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இறைவனை பொடி, இல்லைன்னா வைக்கா போர்கிட்ட நெருப்பு காட்டின கதையாயிடும் உன் வாழ்க்கை. அதனால் சொல்கிறார், வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடுமேன்னு. இல்லையா? சரி, இறைவனை எப்படி கொண்டாடணும்? உன் இதயத்தில் வைடாங்க. அதனால் சொல்றார், மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தால், நிலை மிசை ஏகினால் நீடு உன் புகழ் மறையவே மறையாது. இறைவன் உன் இதயத்தில் உட்காந்துட்டாங்கன்னா உன் புகழை யாராலையும் மறைக்க முடியாது. நீ இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நீ நிரந்தரமா வாழ்வ. ஆனா இறைவன் வரலன்னா உன் குடும்பமே உன்னை நினைவு வச்சுக்கறான்ட்டான். வாழ்க்கை அப்படி நடத்தணும், அதுதான் வாழ்க்கை. சுயநலம் கண்டிப்பா எல்லாத்துக்கும் உண்டு. சுயநலம் இல்லாத ஒரு ஜீவராசியே கிடையாது, மனிதனே கிடையாது, கடவுளே கிடையாது. ஆனா அந்த சுயநலம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? சுயநலத்துல பொதுநலமா இருக்கணும், பொதுநலத்துல சுயநலம் இருக்கக்கூடாது. இதை தான் தவறுன்னு சொல்லுவேன் நான், இல்லையா? அப்படி வாழ்ந்து அதான் வாழ்க்கை. சொல்லுமா, சொல்லு. அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, விபூதி குங்குமம் இதெல்லாம் வச்சுக்கிட்டோம், இதனால என்ன பயன்? இதான் முதல்ல நீ உட்காரது முன்னாடியே பதிலே சொல்லிட்டேனம்மா. அது ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லுங்க. அடையாளமே கிடையாதும்மா. அடையாளம்னு நீ உனக்கு அறியாமையில் சொல்லினுங்கிற. கிறிஸ்டின் இருந்தால் சிலுவை போட்டுன்னுப்பான், அதை மதத்துக்கு அடையாளம். இந்துவாக இருந்ததுன்னா இந்துவில் சிவகோத்திரமாக இருந்தால் பட்டை போட்டுப்பான், ஓ இவர் சிவகோத்திரத்தை சார்ந்தவர். இந்துவாக இருந்ததுன்னா நாமம் போட்டுப்பான், ஓ இவர் விஷ்ணுவை சார்ந்தவர். இந்துவாக இருந்தால் பெருசாக நிலா போட்டு மாதிரி குங்கம் வச்சுப்பாரு, ஓ இவர் அம்மன் பக்தர். இதுக்காக வைக்கிறான். மூடனுங்க மாதிரி இல்லையா இது தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது? முஸ்லீமாக இருந்தால் தொப்பி போட்டுக்கணும், கிறிஸ்தவனாக இருந்தால் தாடி மீசை ரெண்டையும் எடுக்கணும், முஸ்லீமாக இருந்தால் மீசை மட்டும் எடுக்கணும், தாடி விட்டுக்கணும். இது என்னடா மதம்? என்ன மதம் இது? மனிதன் தானடா நீ. உன்னை விட உயர்ந்த பொருள் ஒன்று இருக்குதடா, அது மதத்திலே தேடுறது, மனசில் தேடுறா இல்லையா? இங்கே வந்து இறைவன், அதுதான் சொன்னேன், ஒரு கை ஜான் அளவு தான் இறைவன் இருக்கிறான். நீ உலகமெல்லாம் போய் தேட வேண்டியதில்லை, உன் கையளவில் ஒரு ஜான் அளவில் உங்கள்கிட்டவே கடவுள் இருக்கிறான். அந்த ஜான் அளவில் இருக்கிற இடம் இது. அதனால தான் சொன்னான் அகஸ்தியர், சுற்றியே அலைவதில்லை, சூட்சம் சூட்சம். இறைவனை பார்க்கறது ஊரெல்லாம் திரிஞ்சு தேடுறது இல்லைடா, அது ரகசியம்டா. சூட்சம்னா ரகசியம். அதனால சுற்றியே அலைவதில்லை, சூட்சம் சூட்சம். சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம். உன் மனசே திரும்ப இங்கே சேர்த்துட்டீங்கன்னா அதுதான்டா மோட்சத்துக்கு வழி. ஊரெல்லாம் திரியிறது இல்லைடா அப்படின்னு. அப்போது இந்த மோட்ச வீட்டில் பொட்டு வைக்கிறதோ திருநீறிடுறதோ நாமம் போடுறதோ, அதை இப்போ நான் உன்னை தொட்டால் தானே உணர்வு வரும். தொடாமல் நான் பேசின உணர்வு வருமா? அந்த உணர்வை இந்த இடத்துல உண்டாக்கிக்கிட்டான்னு. இது சராசரி மனுஷனுக்கு. ஆனால் யோகத்தில் வரவனுக்கு அது உண்டாக்க வேணும், அது தானாகவே உணர்வு அங்கே வந்துடும். வந்துக்குதா இல்லையா சாமி உங்களுக்கெல்லாம்? இல்லையா? அந்த உணர்வு எங்கே வருதோ இவன் நினைவு அங்கே போகுது. அப்போது இவன் எதோட உறவாடினுங்கிறான்? இவன் உணர்வோட உறவாடுறான். இவன் உணர்வு எதோட உறவாடுது? இறைவனோட உறவாடுது. அதான் தெய்வ வழிபாடு. இங்க பொட்டு வச்சாக்க வந்து செய்வனை இதெல்லாம் வந்து தீண்டாது அண்டாது அப்படின்னு ஒரு பேச்சு வழக்கு உண்டு. அது உண்மையா? புலிவின் தெரியுது, பொய் சொல்லியும் தெரியுது, ஏமாத்திக்கும் தெரியுது. இங்க பொட்டு வச்சுக்கினா சூனியம் எங்க எவன் வைப்பான்? இங்க பொட்டு வச்சுக்கினா பில்லி எவன் பண்ணுவான்? சொல்லுமா. இதெல்லாம் வந்து இந்த ஏமாத்துற விஷயம்லாம் நம்ம பேசக்கூடாது. நம்ம நல்ல விஷயத்தை உலகத்தில் சொல்லணும். பயமற்ற வாழ்க்கை வாழ பேசணும். நம்ம தெளிவான அறிவு தெளியறதுக்கு பேசணும் நம்ம. அதனால இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், இது வேணும், பெரிய விஷயமா பேசணும்.
குலதெய்வ வழிபாடு அப்படின்னு அது ரொம்ப சிறப்பா சொல்றாங்களே சுவாமி. அது வந்து கண்டிப்பா நீங்க பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சில பேர் பண்ணவங்களாம் கூட வந்துட்டு ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணும் செத்தே போயிடுறான். குலதெய்வ வழிபாடு பண்ணாதும் இருக்கிறான். குலதெய்வம்ன்றது என்னது? குலத்தை காக்கக்கூடிய தெய்வம். அது என்ன தெய்வம்? அது நிறைய தெய்வங்கள் பார்த்துக்கோ. ஒருத்தனுக்கு முனேஸ்வரன், ஒருத்தனுக்கு காட்டி அடிக்குது, ஒருத்தனுக்கு கன்னி பொண்ணு இருக்குது, ஒருத்தனுக்கு இசுகி இருக்குது. இல்லை இத்தினி உன்னை காப்பாற்றினுக்குது. கடவுள் ஒன்றுடான்னு சொன்னீங்கன்னா உலகத்தில் நீ இல்லைன்னா குலதெய்வமும் இல்லை, கோத்திர தெய்வமும் இல்லையே. குலதெய்வம் உன்னை சாபாவத்தை காப்பாற்றுமா? சொல்லுமா. நான் எத்தனை முறை சொல்கிறேன், விதி தான் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். எந்த குலதெய்வமும் கோத்திர தெய்வமும் கிடையாது. முனேஸ்வரன் ஒன்று செத்து போனவன் தான் முனேஸ்வரன். காட்டேரின்றது குழந்தை பிறக்க முடியாத தீட்டோட சாகுது பாரு, அதான் காட்டேரி. கன்னின்றது கல்யாணம் ஆகாத செத்து போகிறது. இதெல்லாம் திருப்பி பிறப்பெடுத்த பிறகு எங்கே அங்கே காட்டேரி உட்காந்துங்குது, முனேஸ்வரன் உட்காந்துங்குது. ஏமாளித்தனம். இதை தான் மூட நம்பிக்கைன்றது. எதை நம்பணுமோ அதை விட்டுட்டு நம்பக்கூடாததை நம்பியும் திரியிருவேன் மூட நம்பிக்கைன்னு சொல்கிறோம் இல்லையா? நான் பல முறை சொல்றேன், நீ எதையுமே நம்பாத, உன்னை நம்ப சிறப்பாக இருக்கும். உன்னை நம்பாத மற்றதெல்லாம் நம்ம என்ன ஏமாந்து போயிடுவேன்னு சொல்கிறேன் இல்லையா? அதனால் உங்களை நம்புங்க, நல்லா இருப்பீங்க. மணி நம்ம சில அனுபவங்களாக வருது. சரி, இந்த அனுபவத்திலே அவங்க சிலர் நின்றுறாங்க. இது அல்ல இது அல்ல. இப்போ யோக வேதத்தில் வந்து சொல்கிறாங்க நேத்தி முறை அப்படின்னு. அதாவது எது வந்தாலும் இது இல்லைன்னு தட்டிக்கிட்டே போயிட்டே இரு. ஆமாம், உன்னோட பயணம் அப்போ தான் நிற்காம போகும். ஆமாம் அப்படின்றாங்க. இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் வாழ்க்கையை பற்றியே சொல்லியிருக்கிறேன். வாழ்க்கையில் தோல்வி அடைகிறோம் அறிவாளி ஆகிடுவான், வெற்றி அடைகிறோம் முட்டாள் ஆகிடுவான்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ஒரு வாழ்க்கை பயணத்தில் அவன் வெற்றி அடைஞ்சிட்டான்னா அவன் அடுத்த ஸ்டெப்பு வைக்க மாட்டான், அடுத்ததை யோசிக்கவே மாட்டான், அங்கேயே நின்றுடுவான். வாழ்க்கையில் தோல்வி அடையிறான், அதை இன்னும் எப்படி சாதிக்கணும், எப்படி போனால் வெற்றி அடையிறோம், அவன் தொடர்ந்து அவன் அறிவு வளர்ந்துக்கினே போகும். அதே மாதிரி ஞானத்தில் நான் அடிக்கடி சொல்லிக்கிறேன், இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்காதீங்க. இது இன்னமும் ஒரு பெருசாக்கினீங்களா நீங்கள் அங்கேயே நின்றுடுவீங்க. இது இல்லை இந்த நான் தேடுறது இது இல்லைன்ட்டு போங்க. அப்போ நீ எதுன்னு தெரியும் போது நீ என்கிட்ட கேள்வி கேட்க மாட்டே. சும்மானா எனக்கு ஒன்றுக்கு வரல, சும்மானா எனக்கு உடம்பு சூடு ஏறி போச்சு, பின் சூடு ஏறதான் செய்யும். யோகத்துக்கு வந்தால் சூடு ஏறதான் செய்யும். இதுக்கு வராமல் வீட்டில் இருக்கிற மாதிரியே இருந்துன்னுக்கலாம். யோகம்ன்றது மாறுபட்டது. கடவுளை தேடுறது நீ வாழ்கிற வாழ்க்கையிலேருந்து மாறுபட்ட வாழ்க்கை தானே. இதுக்கு சும்மானா குரு கிட்ட போன இதனால தான் குருமார்கள் என்ன பண்ணா இந்த சிக்கல் எல்லாம் நமக்கு வேணான்னு எவனுக்கு உபதேசம் கொடுக்காம வாழ்ந்துட்டு போனான். இவனுக்கு உபதேசம் கொடுத்த உடனே இவன்மா பெரிய மகான் ஆகிட்ட மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் குரு ராத்திரி 12 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டுனுக்கிறான். அதுக்கு காரணம் என்ன? இப்படி எவன் கேட்குறானோ அவன் முன்னேற முடியாது. ஏதோ நடக்குது, குரு சொன்னார் நான் தேடுறது இது இல்லைன்னு போனான்னா முன்னேறுவான். அப்போது எது அவனா ஆவறானோ அதுதான் நான் தேடினதுன்னு தெரியும். அது வேறவாவும் இவன் வேறவாவும் இருக்கிற வரைக்கும் இது இல்லைன்னு போய்கினே இருக்கணும். அதனால தான் நான் இவர் தாய்மான சுவாமி ரொம்ப அழகாக இவர் என்னடாது மாணிக்கவாசர் ரொம்ப அழகாக சொன்னார். நான் எதை தேடினேனோ இன்று நான் அதுவாக ஆனேன் அப்படின்னார். அவர் இளமையில் எத்தை தேடினாரோ இன்னைக்கு அவரே அதுவாக நிற்கிறாராம். அப்போது மனிதனுடைய வாழ்வும் ஞானியினுடைய வாழ்வுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஞானியினுடைய வாழ்வு உலகத்தில் அடையாள பொருளாக இருந்துக்கினே நிஜ பொருளை தேடுவான். ஆனால் அஞ்ஞானி உலகத்தில் அடையாள பொருளாக இருந்துக்கினே அடையாளமற்ற பொருளையே தேடிக்கின்னு இருப்பான். இதான் அஞ்ஞானம் ஞானம். அப்போது ஞானத்தில் போகிறவனுக்கு சும்மானா இப்போ கூட ஒருத்தர் வந்தார், இவர் என் கால் நோவுதுன்ட்டு. அவருக்கு எப்படி கால் நோவுது தெரியுது? எப்படி தெரியும்? இப்போ தூக்கத்தில் ஒன்றும் தெரியலன்னு அவர் கால் நோவுறது தெரியுது. அப்போ என்ன அர்த்தம்? அவர் ஒன்றும் பண்ணலை, அவருக்கு மனமெல்லாம் கால் மேலேயே இருக்குது. அவர் ஒன்றும் அந்த ஞான பார்த்த கிட்ட கூட போகலன்னு தெரிஞ்சு போகுது. இதுதான் வித்தியாசம். ஏன்னா ஞானத்தில் போனவனுக்கு கால் நோவுதா கை நோவுதா பாம்பு மேலே போதா தெரியாது. அவன் தன் நிலையை மறந்து போயிட்டுவன். அவன் தான் ஞானப்பாதையில் சரியாக போகிறான்னு அர்த்தம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் குருக்கிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாக்கா அவருக்கு முடியலன்னு அர்த்தம்.
இது அவரே ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஒரு குரு கிட்ட எதையுமே சொல்லக்கூடாது. எப்போ சொல்லணும்? ஒன்று செத்து போகும்போது சொல்லணும், இல்லை ஞானத்தை அடையும் போது சொல்லணும். அவன் தான் நல்ல சீடன். டெய்லி வந்து ஒரு ரிப்போர்ட் பண்ணுறான்னா பாவம் அவனால் முடியலன்னு. நான் அதனால தான் சில பேர் செய்யாதீங்கப்பா அப்படின்ட்டு, முடியாத ஏன் செய்கிறீங்கன்ட்டு. அதனால் ஞானம்ன்றது ரொம்ப கடினமானது. அதுக்கு மன ஒடுக்கம் வராத ஞானத்தை அடைய முடியாது. அதனால் மன ஒடுக்கம் அவசியம். உலக வாழ்க்கையில் வாழ்ந்துக்கினே அதை அடையணும். அதுதான் சொல்கிறது. ஞானத்தில் இந்த மாதிரி பாதையில் வந்து 2 விதமான வாழ்க்கை. ஒரு வகை இகத்திலையும் வாழணும், ஒரு வகை பரத்திலையும் வாழணும். இப்போ எல்லாரும் ஞானி நான்ட்டு இக வாழ்க்கையை விட்டுட்டு பர வாழ்க்கைக்கு மட்டும் போயிடுவான். இல்லை பர வாழ்க்கையை விட்டுட்டு இக வாழ்க்கையில் மட்டும் வாழ்வான். நம்ம பயணம் அப்படி இல்லை, 2லேயும் வாழணும் நீ அப்படின்னு அதுக்கு தான் சொல்கிறது. அதை வாழ கற்றுக்கணும். எத்தனையோ கோடி உயிர்கள் இருக்குது. சரி. ஆனால் மனுஷனை மட்டும்தான் ஞானத்தை அடைன்னு எல்லாரும் போதிக்கிறாங்க. சரி. அப்போ இந்த உலகம் யாருக்காக படைக்கப்பட்டது? மனுஷனுக்காக மட்டும்தான் படைக்கப்பட்டது. எல்லா உயிரினங்களுக்காகவும் படைக்கப்பட்டது. எல்லா உயிரினங்களும் இல்லைன்னா நீ இருக்க மாட்டேன், மனுஷனாக இருக்க மாட்டான். ஒரு மரம் செடி கொடி இந்த பூமியில் இல்லைன்னு வச்சுக்கோ, நீ வாழவே முடியாது. ஒரு மிருகங்கள் பல உயிர்கள் இங்கே இல்லைன்னா நீயும் வாழ முடியாது. எல்லா உயிர்களும் அதனுடைய செயல்களை இந்த உலகத்துக்காக செய்துக்கிட்டாங்குது. நீ நினச்சிக்காத நம்ம மட்டும்தான் செய்துக்கிறோம், நம்ம தான் பெரிய அற்புதம் பண்ணிட்டு. ஒரு காகம்ன்ற ஒரு பொருள் இல்லைன்னா ஆக்சிஜன் ஒரு பொருள் இங்கே வராது. இப்படி ஒவ்வொரு உயிரினமும் இந்த உலகத்துக்காக அதுவும் தானும் வாழது, தன்னுடைய கடமையும் செய்யுது. அதே மாதிரி மனிதனும் தானும் வாழறான், தன்னுடைய கடமையும் செய்கிறான். ஆனால் மற்ற ஜீவராசிக்கும் இதுக்கும் என்னன்னா, மனுஷனுக்கும் வித்தியாசம் என்னன்னா, மற்ற ஜீவராசிகள் சுயநலம் இல்லாத கடமையை செய்யுது, மனுஷன் சுயநலத்தோட கடமையை செய்கிறான். அவ்வளோதான் வித்தியாசம். காரணம் என்ன? எதை செய்தாலும் அதுக்கு ஒரு விலை வச்சிருக்கிறோம், அது எதை செய்தாலும் ஒரு விலை கிடையாது. அப்போ சுயநலமற்று வாழ உலகத்துக்கு தொண்டு செய்தது. மனுஷன் சுயநலத்தோடு தொண்டு செய்கிறான். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன், உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் குனிஞ்சு நடக்கும், மனிதன் மட்டும்தான் உலகத்தில் நிமிர்ந்து நடப்பான் அப்படின்ட்டு. காரணம் ஏன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். எல்லா ஜீவராசிகள்லேயும் இறைவனுடைய சாயல் இருக்குது, இயக்கம் இருக்குது. ஆனால் மனிதனில் இறைவனே இருக்கிறான். அதனால் அந்த மனிதன் வந்து நிமிர்ந்து நடக்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி இந்த மனிதனுடைய உடலில் இறைவன் இருக்கிறதால, அந்த இறைவனை மாயை மறைக்கிறதால இறைவனை தேடுன்னு மகான்கள் சொல்லியிருக்கிறாங்க. சொல்லு. அப்போ இறைவன் படைச்சதே மனுஷனை உயர்ந்த நோக்கத்துக்காக தான். இறைவன் அடையிறதுக்காக படைச்சது தான். மனித படைப்பு இறைவன் அடையிறதுக்காக படைச்சது. ஏன்னா அதுக்கு தான் சொல்லியிருப்பாங்க திருவாசகத்தில், புல்லாகி பூண்டாகி பல்லுயிராய் பல்மிருகமாய் கல்லாகி பேயாகி இவ்வளவும் தாண்டி தான் இந்த ஜீவராசிக்கு வந்திருக்கிற, மனித உடலுக்கு வந்துக்கிற. இந்த இத்தனையிலையும் நீ தாண்டி வந்ததுக்கு காரணம் இது ஒரு நான் பல வீடியோவில் சொல்லிக்கிறேன், மனித உடல் ஒரு புனித உடல். இந்த மனித உடலினுடைய அமைப்பு இறைவன் அடையிறதுக்காக அமைக்கப்பட்டது அப்படின்னு. இத்தனையும் தாண்டி வந்து இந்த இறைவன் அடையறதுக்காக வந்த, நீ எங்கிருந்து வந்தையோ அங்கே போய் சேர்றதுக்காக வந்த உடல். ஆனால் நீ உலகத்திலேயே உலக ஆசை மேலேயே மாண்டு அங்கேயே எழுந்து போயிடுற, உன்னை எழுந்துடுற நீ. அதனால் உன்னால் அறிய முடியல. மகான்கள் இதை நீ அறியறதுக்காக வந்தப்பா அறியப்பான்னு சொல்லின்னுக்கிறான். அதை அந்த மனுஷனும் கேட்கல. நான் தூக்கத்தில் என்னெல்லாம் மறந்து நான் தூங்கிடுறேன். அதில் கனவு இல்லை ஒன்றெல்லாம் நல்ல தூக்கத்தில் இருக்கேன். சரி. அப்போ இந்த உலகம் எனக்கு தெரியல, நானும் எனக்கு தெரியல. திருப்பி கண்ணை மூச்ச உடனே இந்த உலகமும் வந்தது, நானும் அங்கே வந்துடுறேன். இப்போ இது ரெண்டுத்துல எது மாயை? ஒன்றுமே இல்லாமல் இந்த அது மாயா இல்லை எல்லாமே இருக்குது? ரெண்டுமே மாயை. ஒன்றுமே இல்லைன்னதும் மாயை, எல்லாம் இருக்குதுன்னதும் மாயை. ஏன்னா எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கறது புலன்கள், அது ஒரு மாயை. எதுவுமே இல்லைன்னு சொன்னது மனம், அதுவும் ஒரு மாயை தான். ஆனால் இதில் மாயை அற்று இருக்கிறது ஆன்மா. அப்போது ஆன்மாவினுடைய காட்சிக்கும் மாயையினுடைய காட்சிக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ புலன்கள் இல்லை, என்ன இருக்குதுன்னு தெரியல, தூங்கிட்ட. உனக்கு இந்த உலகம் இருக்குதா இல்லையான்னு தெரியாதுன்ற, அதெல்லாம் சும்மா பேச்சு. இப்போ வந்து ஒருத்தர் உன் பேர்கிட்ட கூப்பிட்ட உடனே டக்குன்னு எழுந்து உட்காரு, எப்படி எழுந்து உட்காந்த? அதை கூப்பிட்டதுக்கு அப்புறம் அப்போ கூப்பிடுறது கேட்குது. எது கேட்டுது? புலன்கள், காது கேட்குது, காதெல்லாம் கேட்காது. அப்போ புலன் தூங்குச்சு, மனம் தூங்கல. மனம் தூங்கிட்டால் மனிதன் தூங்கிடுவான்.
அப்போ மனம் விழிப்பில் இருக்குது. புலன்கள் தூங்கும் போது உலக விஷயம் தெரியல. மனம் விழிப்பில் இல்லைன்னா கூப்பிட்டா தெரியாது. அப்போ மனம் விழிப்பிலேயே இருக்குது. புலனும் தூங்கி மனமும் தூங்கினால் மனிதன் இருக்க மாட்டான். அதனால் மனம் தூங்கலை, புலன் தூங்குச்சு. புலன் தூங்குந்தால உனக்கு உலக விஷயம் தெரியல. அந்த புலன்கள் விழிப்புக்கு வந்தவுடனே உலக விஷயமெல்லாம் தெரியுது. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கிறது மனிதனுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள். ஞானியினுடைய நிலை அப்படி இல்லை. புலனும் தூங்கும், மனமும் தூங்கும். மனுஷனுக்கு புலனும் தூங்கி மனமும் தூங்கினா மரணம் வந்துடும். ஆனால் ஞானிக்கு மனமும் தூங்கும், புலனும் தூங்கும், ஆன்மா விழிப்பில் இருக்கும். அதனால்தான் அவனுக்கு பேர் மகான், நமக்கு பேர் மனுஷன். இந்த மனம் போனால் அடுத்த பேர் நமக்கு பிணம்னு வந்துடும். அப்போ மனம் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பேர் மனுஷன். மனம் போனால் பிணம். ஆனால் மகானுக்கு மனம் கிடையாது எப்பவுமே. அதனால் அவனுக்கு பேரே வேற, மகானன் பேர். அதனால் அவனுடைய நிலை வேறு, சராசரி மனுஷனுடைய நிலை வேறு. மனுஷ நிலைக்கும் மகானுடைய நிலையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. பார்த்தால் விடை கிடைக்காது. ஏன்னா அடையாளம் இல்லை, அது காட்டக்கூடியது. அதனால் அதை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. நம்ம நிலை என்ன, அது வரைக்கும் போகணும். நம்ம எதை நோக்கி போகிறோம் அதை நோக்கி போகணும். சொல்லு. இப்போ யமன் வந்து ஒரு உயிரை வந்து எடுக்கும்போது பாசக்கயிறை வீசி எடுக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னென்னா இப்போ அந்த பாசக்கயிறுன்றது என்ன? இப்போ நான் வந்து ஒரு பொருள் மேலே ஆசை வச்சுருக்கேன், ஒரு பொண்ணு மேலே ஆசை வச்சுருக்கேன், இந்த உலகத்து மேலே ஆசை வச்சுருக்கேன். சரி சரி. இப்போ ஒரு சில இறக்கும் போது கூட உயிரும் போகாமல் அப்படியே துடிப்பாங்க. அப்போ அவங்க எது மேலே ஆசை வச்சுருக்காங்களோ அதை ஏற்றி ஊற்றுவாங்க அப்படின்னாங்க. அப்போ இதுதான் அந்த பாசக்கயிறுன்ற அந்த அர்த்தத்துக்காக சொல்லுவாங்க. பாசக்கயிறுன்றது உன்னுடைய மூச்சு. மூச்சு. சரி. இந்த மூச்சு நான் சொல்லுகிறேன், சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாம்னுட்டு. இது சரமாக இருக்கிற இந்த கயர் தான் பாசக்கயிறு. இதை போட்டு கழுத்தில் எடுக்கும் போது தான் யமன் வந்து கயிறை போடுறான்னு நான் தெரியுது. வேற அவன் தனியாக கயிறு திருச்சி எடுத்துன்னு வர்றதில்லை. இதுதான் இந்த உயிரினுடைய மூச்சு தான். அதனால தான் சொன்னேன். ஏற்கனவே ஒரு பாடலில் கூட நான் சொல்லிக்கிறேன். பரித்து நூல் முறுக்கி விட்டு பஞ்சு ஓதும் மாந்தரே, துரித்து நூல் முறுக்கி விட்டு துன்பம் நீக்க வல்லாரேல்னு. அப்போது இது வந்து துருத்தியில் ஒரு நூல் இருக்குது. இதுதான் பாச கயிறாக மாறுது அவனுடைய இறப்பில். அது ஏங்குற வரைக்கும் பாசக்கயிறாக இல்லை, அது ஏங்காத போது பாசக்கயிறாக மாறுது. இந்த பாசக்கயிறு மாறும்போது அவனுக்கு அந்த துடிப்பு வருது. அந்த துடிப்பை இந்த மனுஷனுக்கு இருக்கிற ஆசையே சாவனுக்கும் இருக்குதுன்னு இவன் ஏழ்ச்சி ஊற்றின்னு உட்காந்துன்னுக்கிறான். பொண்டாட்டி மேலே ஆசை இருந்தது, பொண்டாட்டியை பிடிச்சி 2 கல்லில் ஏழ்ச்சி ஊற்றிட வேண்டியது தானே அவனுக்கு. ஊற்றுவானா? ஏன்னா பொண்டாட்டி அவனை வச்சு ஏழிச்சிடுவான். அதனால் அதெல்லாம் இழைக்க மாட்டான். மண்ணை இழைப்பான், துட்டை இழைப்பான், தங்கத்தை இழைப்பான். எது இவனுக்கு சம்மந்தம் இல்லையோ அதெல்லாம் இழைப்பான். இவனுக்கு சம்மந்தப்பட்டதை இழைக்கணும். எனக்கு என் பொண்டாட்டி மேலே தான் எனக்கு ஆசை, என் உயிர் போக மாட்டேங்குது. உடனே என் பொண்டாட்டியை போட்டு 2 கல்லில் 2 நல்லா தேய்ச்சி சேர்த்து ஊற்றணும். ஊற்ற முடியுமா? ஊற்றினா போலீஸ்காரன் வருவான். ஏன்னா பொண்டாட்டி துபாய் போயிடுவான். இவ்வளோ சிக்கல் எல்லாம் இருக்குது சாமி. ஆனால் மகான்கள் வந்து யமனையே எட்டி உதைக்கலாம் அப்படின்னு. யமன்னு யாரும் எட்டு உதைக்கிறது இல்லை. யமன்னா மரணம்னு அர்த்தம். அந்த மரணத்தை ஜெயிச்சவன் யமனை எட்டு வச்சான்னு அர்த்தம். யமனை எப்படி எட்டு உதைக்கிறான் அப்படின்னா, மகான்கள் வாழறது சிவத்தோடு வாழறோம். சிவத்தோடு வாழும்போது இந்த மூச்சு கயிறு இல்லைங்க. அதனால்தான் மார்கண்டனை காட்டி மார்கண்டன் லிங்கத்தை சேர்த்து பிடிச்சிங்கிற மாதிரியும் யமன் போய் கயிறை போட்டு போட்டிக்கும்போது சிவனும் மாட்டிக்கிறாரு. அதில் மாட்டிக்கினோடனே சிவனுக்கு கோவம் வந்து யமனை எட்டு வச்சிடுறாரு. இது காரணம் என்னென்னா, இந்த மூச்சு காற்று அவன் ஆன்மாவோடு வாழறான் மகான். அவனுக்கு போய் இந்த மூச்சு காற்று விழும்போது அங்கே சிவத்தோடு இருக்கும்போது யமனை எட்டு ஒதுக்கிறான். இதனுடைய பொருள் எல்லாம் புரியாமல் நம்ம தப்பு தப்பாக பேசின்னுக்கிறோம். அதனால் மகானுடைய மரணம் வேறு, மனுஷனுடைய மரணம் வேறு. மகானுடைய மரணம், மகான் என்றவனே இந்த உலகத்துக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்ல வந்தால் வாழ்க்கையை முடிக்கிறான். மனுஷன் இங்கே என்னன்னா இருக்குதோ அத்தனை மேலேயும் வாழணும்னு ஆசையில் வந்துக்கிடுவேன். இவன் வாழ்க்கை வேறு, அவன் வாழ்க்கை வேறு. மகான் வாழ்க்கையை மனுஷன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பேசாதீங்க. பணம், அதாவது பணம் செல்வாக்கு நிறையா இருக்குது. ஒரு ஆளுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி. அவர் என்ன வேணாலும் வாங்கலாம். அதாவது அவர் நினைச்ச எல்லாமே, காரு, ஃப்ளைட்டு, என்ன வேணாலும் வாங்கலாம் வச்சுக்கோங்களேன். சரி. அவரும் கோயிலுக்கு போறாரு. சரி. சரிங்களா? போயிட்டு அங்கேயும் அவருக்கு செல்வாக்கு, மாலை, மரியாதை எல்லாம் கிடைக்கும். பணம் இருக்குது. அதனால ஐயர் ஓடியாந்து முதல்ல அவனுக்கு தான் மாலை போடுவான். நல்ல பக்தன் கூட போட மாட்டானே. இல்லாதப்பட்டவன் அதே மாதிரி வராங்க, அவனும் சாமி விட்டு போறான். சரி. ஆனா
2 பேருமே வெளியே வந்துட்டு இதுல பணத்தால கடவுளை அடைய முடியுமாங்கய்யா? பணத்தால் கடவுளை அடைய முடியாது. பணத்தாலேயோ ஏழையாலேயோ, பணக்காரனாக இருந்தாலோ ஏழையாக இருந்தாலோ கடவுளை அடைய முடியாது. மனத்தால் தான் கடவுளை அடைய முடியும். ஆனால் இங்கே கிடைக்கிறது என்ன? யார் போடுற? கடவுள் வந்து பணக்காரா, நீ பணக்காரப்பா, உனக்கு மாலை போட்டுன்னு போட்டாரா? கூலிக்கு வேலை செய்கிற ஐயரு போடுறான். ஏன்னா போட்டால் தான் 500 ரூபாய் வைப்பான். நீ போனீங்கன்னா வைப்பியா? 5 ரூபாய் போடுவேன். 5 ரூபாய் போட்டீங்கன்னா அந்த விபூதி போடும்போது காற்றுலேயே பாதி போயிடும், உன் கை கூட கிடைக்காது. பணக்காரர் போனால் சாமி மேலே இருக்கிற ஏற்று மாலை ஏற்று உங்கத்தில் போட்டுருவான். அப்போ சாமியும் கம்முன்னு தாங்க இது பணக்காரை பார்த்துட்டு இல்லையா? இதெல்லாம் புரியாது. இதெல்லாம் புரியணும்னா அறிவு வளர்ச்சி போகணும். அதனால் பணக்காரனா ஏழையா கடவுளுக்கு சம்பந்தமே கிடையாது. நீ எத்தனை கோடி வச்சிருந்து ஒரு கோமணம் கூட உன் கூட வரப்போறதில்லை. இது எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சுருந்தா அவன் அதையே தான் செய்வான். ஏன்னா அவன் சொல்லுவான் நான் மனுஷன்ட்டு. மிருகம் மாதிரியே வாழ்ந்துன்னுக்கிறான். மனுஷன்னாவே அன்பு செலுத்துறது தான் மனுஷன். ஆணவத்தை காட்டுறது மனுஷன் இல்லை. ஆணவத்தை காட்டுறது மிருகம். சிங்கம் இருக்கு தெரியுமா? அது வேற சிங்கத்தை சேர்க்காது. அந்த ஏரியாவுக்கு வந்துருந்தாவே வேற காட்டுலேருந்து இந்த காட்டுக்கு ஒரு சிங்கம் வந்ததுன்னு வச்சுக்கோ, இருக்கிற சிங்கம்லாம் போட்டு அதை கட்சி போட்டு செத்தி விடும். குரங்கு இருக்கு தெரியுமா? அது ஒரு கூட்டம் இருக்கும். அதில் வேற இடத்துலேருந்து வந்தால் குரங்கு சேர்க்காது இல்லை. ஆனால் இந்த மனுஷங்கிறானே அதை விட கேவலமாக இருக்கிறான். அன்பாக இருக்கிறது தான் மனுஷன். மனசு இருக்குது அவனுக்கு. அதுக்கு மனசு கிடையாது, உயிர் இருக்குது. இது புரிஞ்சிக்காம வாழறவனுக்கு போய் என்ன சொல்லி கொடுத்து அவன் திருந்துவான்? ஒருபோதும் அவன் மாற மாட்டான். எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் இறைவன் விரும்புறதே இல்லை பணத்தையோ ஏழ்மையோ. இறைவன் விரும்புறது உன் சுத்தமான மனசு விரும்புறான், உன் சுத்தமான ஆன்மாவை விரும்புகிறான் இறைவன். ஆனால் இவன் அதை கொடுக்க மாட்டேன்றான் இல்லையா? இப்போ வெங்கடேஷ் பெருமாளுக்கு உண்டியில் எத்தனை போய் பண்டலாக போடுறாங்க. எப்போது வெங்கடேஷ் பெருமாள் ஒரு 2000 ரூபாய் எடுத்து போய் தண்ணி அடிச்சுக்கிறாரா? இல்லைங்க. ஒரு 2000 ரூபாய் எடுத்து சிகரெட் வாங்கி பிடிச்சிக்கிறாரா? அப்போ இவன் யாருக்கு போட்டான் சொல்லு? பெருமாளுக்கு சொல்லி தான் போட்டது. பெருமாளுக்கு போட்டார். பெருமாள் எடுத்துக்கணும். அதை இப்போ எனக்கு கொடுத்து நான் 4 என் பாட்டில் போட்டு போடுவேன். அதோட நிர்வாகம் தானே எடுத்துக்கணும். அப்போ மனுஷன் தானே எடுத்துக்கிறான். அப்போ மனுஷன் போடுறது மனுஷனுக்கு தான் போகுமே தவிர கடவுளுக்கு போகாது. இது புரியணும். கடவுளுக்கு நல்ல மனசை கொடுக்கணும். பணத்தை கொடுத்து வாங்க முடியாது கடவுள்கிட்ட. கடவுள் விரும்புறது மனசை. ஏன்னா படைச்சவன் அவன். ஆனால் நீ பணத்தை காட்டி கடவுளை மயக்கவே முடியாது. மனுஷனை ஒன்றா மயக்கின்னு உட்காந்துங்களாம். அங்கதான் போய் 10,000 ரூபாய் போட்டு அடுத்த வருஷம் 1 லட்ச ரூபா வருதுன்னு நினைக்கிறாங்க. யார் நீ எத்தனை பேர் அங்கே பிச்சை தின்னுக்கிறான்? இல்லை அப்படித்தானங்க திருப்பி பாரு, இந்த ஏமாத்தல் வேலை. நான் பாம்பா வந்தார், ஐயரா வந்தார், 1000 நோட்டீஸ் சேர்த்து கொடுத்து அடிச்சு கொடுத்தா நீ அடுத்த வருஷம் திருப்பதி மேலே அவருக்கு ஏழுமலையானுக்கு மேலே பில்டிங் கட்டிக்கலாம். இந்த ஏமாத்தல் வேலைலாம் வேணாம். திருப்பதியில் எவ்வளோ பிச்சைக்காரங்கிறான் சொல்லு? ஏன் திருப்பதி ஃபுல்லாக பணக்காரனா தானே இருக்கணும்? திருப்பதியில் இருக்கிறானப்பா. எங்கே இருந்தாலும் உன் விதிப்படி தான் உன் வாழ்க்கை. ஏழுமலையான் பக்கத்தில் உட்காந்து நீ பிச்சை தான் எடுத்துனுப்ப. உனக்கு எது விதிக்கப்பட்டதாதான். நீ எந்த கடவுளை கும்பிட்றாலும் நீ பணக்காரன் ஆக முடியாது. எந்த கடவுளை கும்பிட்றாலும் நீ பிச்சைக்காரனாகவும் ஆக மாட்டேன். மனசு ஓணும். இறைவன் கேட்கறது மனசை சுத்தம் பண்ணு. முதல்ல அதில் அழுக்க சேர்க்காத, அதை கருப்பாக்கி வச்சுக்காத. கடவுள் வந்தால் தெரியாது உனக்கு. அதனால் மனசை வெள்ளையாகு. அன்பு மக்கள் மேலே செலுத்து. அதுதான் இறை வழிபாடு. தவிர அகங்காரத்தை செலுத்தினா இறை வழிபாடே கிடையாது. நீ எத்தனை கடவுளை கும்பிட்டாலும் பிரயோஜனம் கிடையாது. எவ்வளோ கோடி வச்சிருந்தாலும் கடவுளை பார்க்க முடியாது. சம்பந்தமே கிடையாது. வாங்கி பார்ப்பான் கடவுளை. கடவுளை வந்து பணம் இருக்குது, என்கிட்ட இல்லை. உங்ககிட்ட பணம் இருக்குது, நீ வாங்கி போய் வீட்டில் பூட்டிக்கலாமா? கடவுளை பொட்டியில் திறந்து கடவுளை பார்த்துட்டு வச்சுக்கலாமா? பணம்ன்றதுலாம் இந்த உலகத்தை சார்ந்தது. கடவுள்ன்றது பரத்தை சார்ந்தது. சொல்லு, யாரா பணக்காரன்? யாரா கடவுள் பக்தி உள்ள? வாடா என் கூட வெளியேறணும். மீசையுள்ள ஆண்பில்லை சிங்கங்கள் எவனேதும் இருந்தால் வெளியினில் என் கூட வாருங்கள். நாசி நிரம்பவும் மயிர்தான், 2 கால் நடுவிலும் 1 கூடை மயிர்தான். அந்த ரோசம் கெடுவாரெல்லாம் என் கடை மயிர்தான். குணங்குடி கொண்டாலே தன் உயிர்க்கு உயிர்தான். படிக்கும் படிக்கட்டு பதங்கெட்டு போனாலும் போகட்டும், பரலோபிகள் ஆனாலும் ஆகட்டும். குடிக்க கஞ்சியும் மற்றும் குண்டிக்கு துணியும் மற்றும் குருடராய் போனாலும் போட்டான். கடவுள் வழியை வச்சுக்கின்னு நான் ஏமாற்றி கோடிக்கணக்கில் சேர்த்தேன்னா கட்சியில் எனக்கு குடிக்க தண்ணி கிடைக்காது, குண்டிக்கு துணியும் கிடைக்காதான். குணங்குடி மஸ்தான் சொல்கிறார். நித்திய ஜோதி, அந்த பரஞ்சோதி,
இந்த மாதிரி நிறைய ஜோதிகள் பேர் வந்திருக்குய்யா. சரி. அந்த ஜோதிகள் பேர் வர காரணம் என்னங்கய்யா? இதில் முக்கியமாக என்ன கேட்க வந்தேன்னா, இப்போ நம்ம ஆசிரமத்தில் ஒரு சேனல் ஆரம்பிச்சிங்க நித்திய ஜோதின்னு, இதுக்கு விளக்கம் என்னங்கய்யா? மகான்கள் வந்து மனிதனுக்குள்ளே இருக்கிற ஒளியை பார்த்தாங்க. அந்த ஒளியாகப்பட்டது எப்படி இருக்குதுன்னா நித்தியம் இருக்கும், டெய்லி இருக்குது. அந்த ஒளி இல்லைன்னா மனுஷன் வாழ மாட்டான், செத்து போயிடுவான். அந்த ஒளி தான் உயிர் அவனுக்கு. அது உபதேசத்தில் உச்சக்கட்டத்தில் சரியான பாடம் பண்ணியிருந்தால் பார்ப்பாங்க. பண்ணாத சும்மா உபதேசம் வாங்கிட்டு ஊர் சுற்றிக்கின்னு வந்தால் பார்க்க முடியாது, அது தெரியாது. அப்போது அது நித்தியமும் இருக்குது, அன்றாடம் இருக்குது. அந்த ஜோதிக்கு பேர் நித்திய ஜோதி. இப்போ எனக்கு கூட எங்கள் அப்பா அம்மா தெரிஞ்சு வச்சாங்களோ தெரியாமல் வச்சாங்களோ எனக்கு தெரியாது. நாடு நந்தத்தை நாடு, நித்தியம் நந்தத்தை நாடுன்னாங்க. எனக்கு பேர் நித்தியானந்தம். ஆனால் அவங்க பேர் வச்சாங்க நித்தியம் ஆனந்தமாக இருன்னா, ஒரு நாள் கூட ஆனந்தமாக துக்கத்தில் தான் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொன்றையும் மகான்கள் அனுபவித்தாங்க. அப்போ நித்திய ஜோதினா மனிதனுக்குள்ளே நிரந்தரமாக எரியிற ஜோதி நித்திய ஜோதி. பரஞ்சோதி மனிதனை கடந்து இறைவனாக இருக்கிறது பரஞ்சோதி. அதனால்தான் நான் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், ஒரு மனிதனுக்குள்ளே வந்து ஒரு மனிதன் வந்து இந்த உபதேசங்களில் வாங்கி சீராக பண்ணான்னா 3 விதமான ஜோதியை மனுஷன் பார்க்கணும். அவன் தான் முழு மனுஷன், 6 அறிவு படித்த மனுஷன் சொல்லியிருப்பேன். ஜீவ ஜோதி, ஆத்ம ஜோதி, பரஞ்சோதின்னு சொல்லியிருப்பேன். உயிரினுடைய ஒளியை பார்க்கணும், ஆத்மாவினுடைய ஒளியை பார்க்கணும், கடவுளினுடைய பேரொளியும் பார்க்கணும். அப்படி எவன் ஒருத்தன் பார்த்தானோ அவன் தான் முழு ஞானி, அவன் தான் முழு மனுஷன் சொல்லியிருப்பேன். அவன் தான் 6 அறிவு படித்த மனுஷன். மீதியெல்லாம் சும்மா ஒப்புக்கு 6 அறிவுன்னு சொல்லிக்கிட்டு இருந்துட்டு ஆனால் எதையும் பார்க்க முடியாத ஊரையே பார்த்துன்னுக்கிறது உண்டு. அதனால் இந்த நித்திய ஜோதின்னா அன்றாடம் எரிஞ்சு தனக்குள்ளே எரியிற ஜோதி நித்திய ஜோதி. அதனால தான் சிவாய்க்கிறது ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியினார், உள்ளே இருக்கிற பேரொளிடாதுன்னார். அப்போ அந்த ஒளி உனக்குள்ளவே இருக்குது, அதை நீ பார்த்தீங்கன்னா தாண்டா மோட்சம் முக்திக்கெல்லாம் வழி. இதை பார்க்காத நீ ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா உனக்கு மோட்சமும் கிடையாது முக்தியும் கிடையாது, குழி தாண்டா கிடைக்கும்னார். அதனால் நித்திய ஜோதின்றது அன்னாடம் எரியுது, பரஞ்சோதின்றது உன்னையும் கடந்து இறைவன் எரியுது பரஞ்சோதி. அதுதான் நித்திய ஜோதி. நித்திய ஆமாம், அது என்ன வச்சுக்கினாங்களோ அது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். எனக்கு எதுக்கு வச்சாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் யாருக்கும் பேர் வச்சு கொடுக்கறதில்ல, அதனால் எனக்கு தெரியாது. வச்சுக்கணுங்கள தான் இந்த கேள்வி கேட்கணும்பா. சரிங்க. அதாவதுயா அந்த சீர்காழி கோவிந்தராஜன் வந்து ஒரு பாட்டு படிக்காருங்கய்யா, அதாவது பக்தி பாடலில் ஒரு பாட்டு படிக்காரு. அதாவது இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கேயோ அலைகின்றான் ஞானத்தங்கமணி ஒரு பாட்டு படிக்காருங்க. அதுக்கு என்னங்கய்யா பொருள் விளக்கம், அது என்னங்கய்யா கொஞ்சம் தெளிவாக சொல்லி. எத்தனை வாட்டி தான் சொல்லுவோண்டா சாமி. சீர்காழி கோவிந்தராஜன் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமணின்னு திருவருட்செல்வரில் பாடிட்டார். இந்த பாட்டை கண்ணதாசன் எழுதிட்டார். இந்த பாட்டு சிவவாய்க்கர் பாட்டு இல்லையா? என்ன சொல்கிறாரு? ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணீரும் போய். ஒரு கடவுளுன்ற ஒரு ஒளியை தேடி காடு மோடு கோயில் குளங்கள்லாம் சுற்றி கிடக்கிறான், எங்கேயும் கடவுளை பார்த்ததே கிடையாது. ஆனால் அது சரி எங்கே சுற்றியும் பார்த்ததில் எவ்வளோ ஐயோ அளவிட்டே சொல்ல முடியாது, செத்து போனுவேன். பார்க்காம காடு மோடெல்லாம் கடவுளை தேடி சுற்றி செத்தவனை எவ்வளோன்னு எண்ணி சொல்லவே முடியாதுப்பா, அத்தனை கோடி செத்து போயிட்டான். சரிப்பா காடு மோடெல்லாம் தேடி சுற்றி கடவுளே பார்க்க முடியல, அப்போ எப்படி தான் பார்க்கறது அப்படின்னா, உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லாரல் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்தடும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம் உண்மையேனர். அப்போது கடவுள்ன்றது எங்கே இருக்குது? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி. தனக்குள்ளவே கடவுள் இருக்குது, அதை வீட்டு போட்டு ஊர் ஊராக கோயில் கோயிலாக சுற்றிக்கிட்டு கடவுள் எப்பாவது உங்கள்கிட்ட பேசினியாடா, நீ அதுக்கிட்ட பேசினியாடான்னு கேள்வி கேட்குறான். அப்போ கடவுள் எங்கே இருக்குது? நீ தானடா கடவுள்ன்றான். அதான் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி. கடவுள் இல்லாத இடத்துல போய் சிலைங்களாண்ட கும்பிட்டு தான் கடவுள்ன்ட்டு வரிய, அது எப்போது பேசுச்சா? பேசலையே. இளமையில் செய்ய வேண்டிய விஷயத்தை போய் முதுமையில் செய்துங்கிற உன்னோட மூடம் இருப்பானாடான்னு கேள்வி கேட்குறான் சாமி. சொல்லு. இப்போ சினிமா பாட்டில் இப்படி எல்லாத்துக்கும் அறிவுரை சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்கய்யா. அறிவுரை இல்லை, அதெல்லாம் மகான்கள் பாடல். அது இப்போ ஒரு பாட்டு இருக்குது,
நாதர் முடி மீது இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே. ஆதிசிவன் தலையமர்ந்த ஆணவமா அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமா. ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய் பால் உண்ட சுவை மாறு முன்னே நன்றி மறந்தாய். இருக்குதா இல்லையா? இந்த பாடலும் பாம்பாட்டி சித்தர் பாடல். இது கண்ணதாசன் என்ன பண்ணாரு, இந்த ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையா சொன்னார். கண்ணதாசனை மாதிரி கம்பனுக்கு அடுத்த கவி யாரும் கிடையாது தமிழ்நாட்டில். கம்பன் தான் கவி. ஆனா கம்பனுக்கு அடுத்த கவி யாருன்னா தமிழ்நாட்டில் கண்ணதாசன் தான். கண்ணதாசனை மாதிரி எளிமையா இந்த ஜனங்களுக்கு புரிய வச்ச, கடவுள் விஷயமா இருந்தாலும் சரி, வாழ்க்கை இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் கண்ணதாசனை மாதிரி புரிய வச்ச கவிஞன் யாரும் கிடையாது. அவ்வளோ எளிமையா புரிய வச்சார். அவர் என்ன சொல்றாரு, நாதர் முடி மீது இருக்கும் நாகப்பாம்பே உனக்கு நச்சி பை வைத்தது யார் சொல்லு பாம்பேன்றாரு. யாரு? பாம்பாட்டி. நாதர்னா சிவமால இருக்கிற நல்ல பாம்பை நீ விஷப்பையை யார் வச்சது உனக்கு அப்படின்னு சொல்றாரு அவர் பாம்பாட்டி. இவர் நாதர் முடி மீது இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பேன்றார் கண்ணதாசன். இந்த மாதிரி எல்லாமே கண்ணதாசன் எளிமையா இந்த ஏழைங்க மக்கள் பாமரை மக்கள் புரிஞ்சுக்கணும்னு கண்ணதாசன் கவி எழுதினார். கண்ணதாசன் ஒரு மகான். அவர் சொல்லுவாங்க குடிகாரன், அதனால தான் மகான் ஆனான்றாள். உலகத்தை மறந்து இருந்தான், கடவுளையே நினச்சின்னு இருந்தான். கண்ணான்ற பாட்டு கண்ணதாசன் எழுத மாதிரி உலகத்தில் எவனாலும் எந்த கவிஞனும் எந்த ஞானி கூட பாடலை. அதனால் கண்ணதாசனை மாதிரி இந்த எளிமையான பாடல். அதனால் தெய்வம்ன்றது மனிதனுக்குள்ளே இருக்குது. மனிதன் ஒருத்தன் இல்லைன்னா தெய்வம்னு ஒன்று கிடையாது. இது புரிகிற வரைக்கும் மனுஷன் மூடத்தனமாக சுற்றிக்கின்னு தான் இருப்பான். அவனை யாரும் திருத்திட முடியாது. ஏன்னா இந்த மாடு இருக்குது தெரியுமா, அது உன் வீட்டில் இருந்தது. உன் வீட்டிலேருந்து நான் துட்டு குத்து வாங்கிட்டு வந்துட்டேன். என் வீட்டாண்டு எத்தனை விட்டேன்னா சரி ஒரு துட்டு குத்து வாங்கிட்டு வரேன், அங்கே நிற்காது. அது உங்கள்கிட்ட தான் வந்துடும் இல்லையா? அது இருந்து பழகி போச்சு. அதே மாதிரி இந்த கோயிலை சுற்றுறவங்க சுற்றி சுற்றி பழகி போயிட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோ தான் நான் நல்லதை பற்றி உண்மையை சொன்னேன்னாலும் எடுக்க மாட்டாங்க. அவனுக்கு அங்கே போய் வந்தால் தான் திருப்தி. அதனால் அதுக்காக சொல்கிறான், அடே கடவுள் உனக்குள்ளக்குதடா, அது ஏன்டா தேட மாட்டேன்ற, இல்லாத இடத்துல எல்லாம் போய் தேடி கிடக்குறியாடான்றதான். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலையினா ஞானத்தங்கம்மா. ஞானம்ன்றது உனக்குள்ளக்குதடா, இதை விட்டு விட்டு ஊரில் இருந்து உன்ன மாதிரி நீ பழனிக்கு போய் உட்காந்துல அந்த மாதிரின்னு வச்சுக்கோ சொல்லு.